Hi students, welcome back to our channel Toppers Education. So நவம்பர் 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருந்த நிலையில இப்போ வந்து முதல்வர் தலைமையில ஒரு அவசர ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. பள்ளிகள் திறப்பு குறித்து அது வந்து தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன யார் யார் கலந்துட்டு இருக்காங்க அப்படிங்கற full detail இந்த வீடியோல பார்த்தறலாம். மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவர் அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் எல்லாமே வந்து ஆலோசனையில் இருக்காங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட இருந்தது. அதை குறித்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பாமக அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்ததுனால இப்போ வந்து இந்த ஆலோசனை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பள்ளிகள் திறப்பதற்கான தேதி மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மறுபரிசீலனை செய்ய சொல்லி நிறைய பேர் வந்து கோரிக்கை விடுத்ததுனால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ மேக்சிமம் பள்ளிகள் திறப்பதற்கான தேதி மாற்றப்படும் அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. ஸோ எந்த தேதியில் திறக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நிச்சயமாக வந்து இந்த சமயத்தில் பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது ஆபத்தான ஒன்று தான். நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. செகண்ட் வேவ் வருது, மழை காலம் தொடங்கியிருக்கு. இது போன்ற காரணத்தினால மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுனால இந்த ஆலோசனை கூட்டம் போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து டேட் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. தேங்க்யூ.